பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக? வரப்போகிற கடைசி கால உலக எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் உங்களுக்கு இக்னைட்டர்ஸ் என்ற பெயரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எழுப்புதல் அக்கினியை பரவ செய்கிறவர்கள். நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், வேலை தேடி கொண்டிருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ரெண்டாவது தான். முதலாவது உங்களுடைய வேலை எழுப்புதலுக்காக ஜெபிப்பதும் எழுப்புதல் அக்னியை பரவ செய்வதும். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இன்றைக்கு பரலோகத்தினுடைய பெரிய திட்டமே கடைசி காலத்தில் வரப்போகிற எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல் தான். ஏற்கனவே உங்களுக்கு பல காரியம் தெரியும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 3 விதமான எழுப்புதல்கள் வர இருக்கிறது. ஒன்று, இந்தியாவின் தென்பகுதியில் அந்த எழுப்புதல் ஆரம்பித்து இந்தியா முழுவதிலும் பரவ போகிறது. அதான் இந்திய எழுப்புதல், இங்கே தான் ஆரம்பம். ரெண்டாவது, இந்தியாவில் உண்டாக போகிற அந்த எழுப்புதல் உலகமெங்கும் பரவ போகிறது. உலக எழுப்புதல் எல்லா நாடுகளுக்குள்ளும் அது பரவ போகிறது. 200க்கும் அதிகமான நாடுகள் இருக்குதில்ல, எல்லா நாடுகளுக்குள்ளும் இந்த எழுப்புதல் அக்கினி பரவிவிடும். அடுத்து விசேஷமான முக்கியமான ஒரு எழுப்புதல் இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே உண்டாக போகிற எழுப்புதல். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகும். சரி, இந்த நாளில் ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்றால், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்ன பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் செருபாபேல், தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். செருபாபேல், அவருக்கு துணையாக இருக்கிற யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன், ஜனங்கள். 3 விதமான மக்களை பார்க்கிற. ஒன்று, ஒரு லீடர், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற செருபாபேல். ரெண்டாவது, ஒரு ஆசாரியன், அவன் அந்த சபை ஊழியத்தை கவனிக்கிற யோசுவா. மூன்றாவது, ஜனங்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து தேவனுடைய ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிற அழைப்பை பெற்றிருக்கிறாங்க. என்ன காரியம் அது? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது. இடிந்து கிடக்கிற தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பொறுப்பு. அப்போ தேவன் ஒரு பெரிய திட்டம் கொடுக்கிறாரு. இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்டுகிற பெரிய பொறுப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வேலை ஆரம்பித்த போது நிறைய எதிர்ப்புகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ என்ன வரும்? மனசோர்வு வரும், கலக்கம் வரும், பயம் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்குதில்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, படிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், வசிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் பரிகாசங்கள், கிண்டல்கள், நெருக்கங்கள், மனசோர்வுகளை உண்டாக்குற காரியம், பயப்படுத்துகிற காரியம் சபையிலேருந்தே வரும். எதிர்ப்பு, நெருக்கமும். அதனால் என்ன எழுப்புதலுக்காக ஜெபம், இதெல்லாம் நம்பிக்கிட்டு சும்மா அவர் பின்னால் போகாதங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. மன சோர்வை கொண்டு வரும். நம்ம ஒரு பக்கம் ஜெபம் பண்ணி சுவிசேஷம் அறிவித்தா அந்த ஜெபம் தேவையில்லை, சுவிசேஷம் அறிவிக்கெல்லாம் தேவையில்லை, அதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எதுக்கு, அப்படிலாம் வார்த்தைகளை கேட்கும்போது மன சோர்வு வந்துடும். சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் பாருங்கள், முதலாவது என்ன சொல்கிறாரு? திடன்கொள், நீ தைரியமாயிரு, பலன்கொள், பயப்படாத. முதலாவது சொல்கிறார். செருபாபேல் லீடர்கிட்டே சொல்கிறார், பயப்படாதே. அந்த ஊழியக்காரன் யோசுவாகிட்ட சொல்கிறார், பயப்படாதே, திடன்கொள். மூன்றாவது, இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிற ஜனங்களோடு சொல்லுகிறார், திடன்கொள். 3 முறை அது வருகிறது பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே நீ திடன்கொள், என் மகளை திடன்கொள், நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். திடனற்று போனீங்க, சோர்ந்து போனீங்க, ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல. ஏன்னா இந்த எதிர்ப்புகள், நிந்தைகள், நெருக்கங்கள், பரிகாசங்கள் இதெல்லாம் சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், அப்படியே மனசோர்வை கொண்டு வருது.
தேவன் ஒரு திட்டம் கொடுத்து அதுக்கு உங்களை தெரிந்து கொண்டால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு அவங்கள பலமாக தாக்குவான். இதை நம்ம மனதில் கொள்ளணும். நம்ம எதிராளியாகிய பிசாசுன்னு சொல்லியிருக்குல்ல, நீ ஊழியம் செய்யுங்க, எழுப்புதலை கொண்டு வாங்க, தேசத்தை மாற்றிடுங்கன்னு அவன் சும்மா இருப்பான்னா அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான். எனக்கு விரோதமாக எவ்வளோ யுத்தம் பண்ணுறான்னு தெரியுமா? இத்தனை போராட்டம், நெருக்கம், என்னை முடைக்கிடணும், சோர்ந்து போக பண்ணிடணும், செயல்பட கூடாதுன்னு என்னென்னவோ பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. என்னை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்தி கொண்டே இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் இப்போ உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனை திடன்கொள், என் மகளை திடன்கொள், நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், ஒரு பெரிய திட்டம் உன்னை கொண்டு நிறைவேற்றப்பட போகிறது. அதை தடுக்க பிசாசு முயற்சி பண்ணுகிறான். சோர்வை கொண்டு வருகிறான், பயத்தை கொண்டு வருகிறான், கலக்கத்தை கொண்டு வருகிறான், உன்னை முடக்கிவிட முயற்சி பண்ணுகிறான். அதனால் ஆண்டு சொல்கிறார், நீ திடன்கொள், பயப்படாத, தைரியமாறு, பயப்படாதன்னு சொல்கிறார். எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? இந்த மாதிரி போராட்ட நெருக்கெல்லாம் வருது. உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசை காட்டிலும் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். பிறகு எதுக்கு பயப்படணும்? பிறகு எதுக்கு கலங்கணும்? சாத்தான் என்னதான் தீமைகளை கொண்டு வந்தாலும் அந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றி விடுவார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய தீமைகள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனால் பயப்படாருங்க. சாத்தான் வந்து போராடி பார்க்கத்தான் செய்வான், அது அவனுடைய காரியம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டு சொல்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பவும் கர்த்தருக்குள்ள ஒரு திட மனதாக நிற்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோட பேசுகிறார். சோர்ந்து போய் பயந்து போய் கலங்கி கொண்டு இருக்கிறீங்கள, உங்கள்கிட்ட தான் பேசுகிறார். மகளை திடன்கொள், மகனை திடன்கொள். எதுக்கு பயந்துக்கிட்டே இருக்க? இந்த மனிதர்கள் உன்னை என்ன செஞ்சிட முடியும்? நான் உன் கூட இருக்கிறேனே அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். அப்போ முதலாவது ஆண்டு சொல்கிறார், பயப்படாத, திடன்கொள் சொல்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வேலையை நடத்துங்கள், வேலையை நடத்துங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தேவாலயம் கட்டுகிற வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க, எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு விரோதமாக ஏன் சாத்தான் இவ்வளோ பலமாக யுத்தம் பண்ணுகிறான்? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்க. என்ன வாக்கு தத்தம் தெரியுமா? இந்த அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்ன, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டில் இப்போ நீங்கள் கட்டி கொண்டு இருக்கிறீங்களே அந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அப்போ முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் வந்துச்சு. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோமே, எவ்வளோ வல்லமையான காரியம் நடந்துச்சு. அக்கிரமியமான நாவுகள் அப்படியே கண்களுக்கு முன்னால் வந்து இறங்கி வருகிறது. சப்பானி நடக்கிறாங்க, அற்புத அடையாளம் நடக்கிறது. எருசலேமில் இயேசுவின் நாமம் வந்து உயர்த்தப்படுகிறது, புகழப்படுகிறது. அதே மாதிரி காரியம் நடக்கும். அதே மாதிரி மாத்திரம் அல்ல, அதுக்கு மேலாக வசனம் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டில பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அப்போ முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதலை விட இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய எழுப்புதலில் தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்படும், தேவனுடைய மகிமை பெரிதாக இருக்கும். உங்களை கொண்டு தான் ஆண்டு செய்ய போகிறார், உங்களை கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார். சோர்ந்து போயிட்டீங்களா? ஜெபத்தை விட்டுட்டிங்களா? ஊழியத்தை விட்டுட்டிங்களா? எழும்புங்க, மறுபடியும் சோர்ந்தெல்லாம் போகாதங்க. காலம் சமீபித்து விட்டது, இன்னும் கொஞ்சம் காலம்தான். ஆண்டவர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால் திடன்கொள்ளுங்கள், பயப்படாதுங்க, தைரியமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வேலையை நடத்துங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுங்க, ஜெபத்தை விட்டு விடாதுங்க, தீவிரமாக ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க, சுவிசேஷ ஊழியத்தை விட்டு விடக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் கூடி ஜெபம் பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாள் போய் சுவிசேஷம் அறிவிங்க, கைப்பறுதிகளை கொடுங்க, மக்களோட பேசுங்க, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. அதை நம்ம செய்யணும், நற்கிரியைகளை செய்யுங்க. அவங்க இயேசுவை அறிந்து கொள்ளணுன்ற ஏக்கமும் தாகமும் பாரமும் நமக்குள்ளே இருக்கணும். அப்போது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அப்போ ஆண்டவர் சில வேலையை நடத்துங்க.
எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டம் நிறைவேறணும். அதனால் நீங்கள் வேலையை நடத்துங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். சொந்து போயிட்டீங்களா, விட்டுட்டிங்களா ஜெபத்தை? ஆண்டு சொல்லார், எழும்பு திரும்ப ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். எலியா பாருங்களேன், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசின்னு பைபிளில் சொல்லப்பட்டவர் சோர்ந்து போய் சூரிய செடியில் படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவேன்னு எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டில நான் நல்லவள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இதை விட உம்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய ஊழியத்தை செய்ய நினச்ச இவ்வளவு எதிர்ப்பு நெருக்கெல்லாம் வருது, அதனால் என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படி சொல்கிறீங்களா? சொந்து போயிட்டீங்களா எலியா மாதிரி? ஆண்டவர் போதும் கர்த்தாவை என்னை எடுத்துக்கொள்ளுன்னு உடனே அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலை. சோர்ந்திருக்கிற எலியாவை பலப்படுத்துகிறார். தம் தூதனை அனுப்பி ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக இப்போ உங்களை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களுக்கான ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார், தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஜீவ தண்ணீர் ஜீவ அப்பத்தை தேவன் தந்து கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். திடன்கொள் என்று பேசிட்டு வேலையை நடத்துங்கள்னு சொல்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வேலையை நடத்துங்க. உங்கள்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறேன்? தேசத்துக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இல்லை, மாலை நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, படிப்பை முடிச்சுட்டு, வேலையை முடிச்சுட்டு, நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்கு கொஞ்சம் மணி நேரத்தை கொடுங்க. நீங்கள் போய் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு அறிவிங்க. அது ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது அந்த ஆண்டு வேலையை நடத்துங்கள், எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுங்க. இன்னும் 10 பேருக்கு சொல்லுங்கள், இன்னும் மற்ற சபைகளுக்கு போய் சொல்லுங்கள். இந்த வரப்போகிற எழுப்புதலை பற்றி சொல்ல 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 உங்களுடைய விசுவாசம் பலன் அடையும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடையும். செயல்பட ஆரம்பிக்கணும், முடங்கிவிடக்கூடாது, பயந்து சோர்ந்து இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆகிவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இல்லை, நீ உன் வேலை செய், உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ நிறைவேற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் அதுக்கு இன்னொரு காரியம் சொல்கிறார். முதல்ல திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உங்கள் கூட இருக்கிறேன்ல, பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேனே. நீ ஜெபிக்கும் போது கூட இருக்கிறேன், சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது கூட இருக்கேன், நற்கரியங்களை செய்யும் போது கூட இருக்கேன், நீ படிக்க போகும்போது கூட இருக்கிற, எல்லா நேரமும் எப்பொழுதும் இடைவிடாமல் உன்னோட நான் இருக்கிறேன். அதனால் நீ மனம் திறந்து என்ன சொல்லி ஜெபித்தாலும் ஆண்டவர் அதில் கட்டாயம் அற்புதம் செய்து விடுவார். அதனால் நீ திடன் கொள்ளை, சோர்ந்து போகாத. அதை கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அதான் வாக்குத்தத்தம். நீங்கள் எழுப்புதலை பரவி செய்கிறவங்க, அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பிரித்து எடுக்கப்பட்டவங்க. சாத்தான் உங்களுக்கு ஒரு விதமாக குறி வைக்கிறான், உங்களை சோர்ந்து போக பண்ண முடக்கி விட நினைக்கிறான். நீங்கள் என்ன சொல்லணும்? என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், நான் முடங்கிடலாம் மாட்டேன், படுத்து விடலாம் மாட்டேன், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர். தைரியமாக சொல்லுங்கள், இன்றையிலேருந்து ஒரு மாற்றம் வரும். இப்பொழுது கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சோர்வை மாற்ற, பலவீனத்தை மாற்ற உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆவியானவர் பலப்படுத்துகிறார். எப்போ ஊழியத்துக்கு பாடுகள் நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். டாக்டர் பில்லி கிரஹாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகர். இந்த நூற்றாண்டில் அதிகமான மக்களை ரட்சிப்புகளை நடத்தின ஒரு தேவ மனிதர். வயதான காலத்தில் சமீபத்தில் தான் அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போனார். ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அமெரிக்கா தேசம் முழுவதும் அவர் மூலமாக திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. போகிற இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அந்த மாதிரி ஊழியம் வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசினார், இங்கிலாந்தில் போய் அந்த ஊழியத்தை செய்யணும், அங்கே இருக்கிற மக்களை ரட்சிப்புகளை நடத்தணும். ஒரு ஆத்ம பாரத்தோடு கர்த்தர் கொடுத்த அந்த திட்டத்தை நிறைவேற்ற லண்டனில் ஒரு பெரிய மைதானத்தில் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அங்கே இடம்லாம் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல நடத்தி கொள்ளலான்னு சொல்லி. டாக்டர் பில்லி கிரஹாமுடைய டீம் மெம்பர்ஸ், அந்த ஊழிய குழுவினர் முன்கூட்டியே போயிட்டாங்க. அந்த நாட்களில் கப்பலில் தான் அதிகமாக பிரயாணப்படுவாங்க. அப்போ கப்பலில் அவனுடைய டீம் முதல்ல போயிட்டாங்க.
டாக்டர் பில்லி கிரஹாம் அவரும் அவருடைய மனைவி இன்னும் சிலர் வந்து கப்பலில் பிந்தி போனாங்க. அவங்க போய் சேர்ந்த உடனே பாருங்கள், மீடியாக்கள்லாம் சுண்டு கொண்டது, பரிகாசம் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. காஸ்பல் சர்க்கஸ் நடத்துகிறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா, அமெரிக்காவில் எல்லாரையும் மாற்றிட்டீங்களா, இங்கே மாற்ற வந்திருக்கீங்களா, குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்டு பரிகாசம் பண்ணி பேட்டி பத்திரிகையில் தலைப்பு செய்து இதுதான் காஸ்பல் சர்க்கஸ் நடத்துவதற்கு பில்லி கிரஹாம் வந்திருக்கிறார் அப்படின்னு பரிகாசம் பண்ணி செய்திகள் எல்லாமே, எதிர்ப்புகள், அது காரியெல்லாம் ரொம்ப மனசோர்வை கொடுத்து விட்டார். அது மாத்திரம் இல்லை, அவர் போய் சேர்ந்துட்டார். கூட்டம் ஆரம்பிக்க போகிறதுக்கு சில நாள் இருக்கிறாரு. கூட்டம் நடத்த இடம் கொடுத்தாங்கல்ல, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த இடம் கிடையாது, கூட்டம் நடத்த முடியாதுன்னு சொல்லி. இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. விளம்பரம் பண்ணியாச்சு, ஏற்பாடு பண்ணியாச்சு, பல மாதம் ஜெபிச்சாச்சு, டீம் எல்லாம் வந்தாச்சு, அதுக்கு இவ்வளோ பணம்லாம் செலவு பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்களே கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி. ஏன் அப்படின்னு விசாரித்தா அங்கே இருக்கிற கேத்தலிக் அது மாதிரி ப்ராட்டஸ்டண்ட் அந்த சபை தலைவர்களே சொல்லிட்டாங்க இவருக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா இவர் பேப்டிஸ்ட்டு. ஆனால் அவர் எந்த சபை பாகுபாடும் பார்ப்பதில்லை, ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவர். இவங்க 2 சபை தலைவர்களையும் சொல்லிட்டாங்க அவருக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ 2 ரிலீஜியஸ் லீடர்ஸு, கேத்தலிக்கு ப்ராட்டஸ்டன்ட் தலைவர்கள் சொல்லிட்டா என்ன கவர்மெண்ட்டுக்கு ஒபே பண்ண தானே செய்ய கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அரசாங்க அதிகாரிகள். இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அவங்க கூட உள்ளவங்க யாரையும் போய் பார்க்குறாங்க, ஆஃபீஸில் பார்க்குறாங்க, ஆஃபீஸர்ஸை பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. பில்லி கிரஹாம் ரொம்ப சோர்ந்து போனார். கொஞ்சம் அப்படியே திடனற்று சோர்ந்து போன நிலைமையில் இவ்வளோ தூரம் நாங்கள் பிரயாணப்பட்டு வந்துட்டோம், இங்கேயும் ஆத்மா ரட்சிக்கப்படவுடனே நாங்கள் ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு வந்துட்டோம், பார்த்தா கூட்டம் நடத்துறதுக்கே தடை, என்ன செய்வதுன்ற மனம் சோர்ந்து போய் அறையில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் அறை கதவு தட்டுகிற சத்தம் கேட்டார். கதவை திறந்தால் வந்தவர் சொன்னார், நான் அவருடைய பெயரையும் சொல்லி, ஐம் அன் எவாஞ்சலிஸ்ட், நான் ஒரு சுவிசேஷகன், இந்த பட்டணத்தில் நான் இருக்கிறேன், நீங்கள் வந்திருப்பதை கேள்விப்பட்டேன், உங்களுடைய ஊழியத்துக்கெல்லாம் அவ்வளோ எதிர்ப்புலாம் கேள்விப்பட்டேன், ஒன்றும் சொந்து போகாதுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபிக்கிறவங்களுக்காக ஆண்டவர் ஜெயம் தருவார், நீங்கள் கூட்டத்தை நடத்துவீங்க அவனை உற்சாகமாய் ஆண்டவர் பேசினார். அப்போ சரி ஜெபிக்கலாம், கர்த்தர் என்று பேசினார், உங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் தான் என்னை அனுப்பி வைத்தார், ஜெபிக்கலான்னு 2 பேர் முழங்கால் படிக்கிட்டாங்க. அவர் பரிசுத்தாவிலே நிரம்பி வந்திருந்தவர் ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய கரம் டாக்டர் பில்லி கிரஹாம் மேலே இறங்கினார். அவர் சொல்லுகிறார், ஆவியானுடைய அந்த பிரசன்னம் தன்னை நிரப்பி ஆட்கொண்ட உடன் அந்த பயமெல்லாம் விலகி போய்விட்டது, சோர்வெல்லாம் மாறிவிட்டார். ஒரு பெரிய ஆவில விடுதலையும் ஜெயமும் அந்த சந்தோஷம் உள்ளத்தில் வந்து விட்டார். ஜெபம் முடிந்த பிறகு அவர் சொன்னார், கர்த்தர் உங்களை பலப்படுத்திட்டார், உங்களை தைரியப்படுத்திட்டார், ஒன்றும் பயப்படாதங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், யூ கோ அண்ட் மீட் தட் ஆஃபீஸர்ஸ் என்பதாக சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். நீங்கள் போய் இந்த ஆஃபீஸர்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பில்லி கிரஹாம் உடனே எழுந்தார். ஆமாண்ணா, இதுவரைக்கும் நம்முடைய ஊழியத்தில் உள்ள டீம் மெம்பர்ஸ், அதுக்கு பொறுப்பாக இருக்கிற குருசைட் மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் போய் சந்தித்தாங்க. இப்போ அவர் சொல்லிட்டு போன அந்த வார்த்தை உள்ளத்தை தொட்டது, நீ போய் அதிகாரிகளை சந்தின்னு சொல்லி. இவர் புறப்பட்டார், சரி நாம் போய் பேசலான்னு சொல்லி இவர் நேரடியாக போய் பேசினார். அடைப்பட்ட வாசல் திறக்கப்பட்டு விட்டார், தடைகள் மாறிவிட்டார். மறுபடியும் இந்த இடத்தை கொடுத்துட்டாங்க. மகிமையாய் கூட்டம் நடைபெற்றது, பல நாட்கள் நடைபெற்று திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் அந்த காலத்தில் டாக்டர் பில்லி கிரஹாம் மூலமாக லண்டன் மாநகரிலே உண்டானது. பார்த்திங்களா, ஆண்டவர் திடப்படுத்தி காரியத்தை சாதிக்கும்படி செய்து விட்டார். நீங்கள் காரியத்தை நடப்பிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், உங்கள் மூலம் ஆத்மா ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ மகனை திடன்கொள், மகளை திடன்கொள், சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்படாத, தைரியமாயிரு, உனக்கு நீ வேலையை நடத்து போய் என்னென்ன செய்ய முடியுமோ செய், ஊழியத்தை செய், சுவிசேஷத்தை அறிவி என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறார்ல, வாக்கு கொடுத்துட்டார்ல, பிறகு எதுக்கு பயப்படணும்? அதே மாதிரி ஏன்னா இனி வரப்போகிற எழுப்புதல் ரொம்ப மகிமையானது. முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குன்னு வாசித்தோம்ல.
அப்போ முதல் நூற்றாண்டில் வந்த எழுப்புதலை விட இனி வரப்போகிற கடைசி கால எழுப்புதல் தான் மகிமையாக இருக்கும். தேவனுடைய மகிமை பல மடங்கு வெளிப்படும், தேவனுடைய அற்புதங்கள் வெளிப்படும், ஜனங்கள்லாம் இயேசுடைய வல்லமை மகிமை காண்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எழுப்புதல், உலகத்தை அசைக்கிற எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலுக்காக தான் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்களே சொந்த போயிட்டு என்ன செய்கிறது? திடன் கொள்ளுங்க, பயப்படாதங்க, கலங்காதங்க, எழும்புங்க, மறுபடியும் போய் செய்ய ஆரம்பிங்க. உங்கள் மூலம் ஒரு பெரிய அசைவு வரப்போகிறது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை இன்றைக்கு பலப்படுத்துகிறார், என்னோடு பேசுகிறார், என்னை தைரியப்படுத்துகிறார், என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாகும். தைரியமாக எழுந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவீங்க. எழுப்புதல் திட்டம் உங்கள் மூலமாக நிறைவேற்றப்படும். உங்கள் பகுதியில் இருக்கிற சபைகளில் இப்போ எழுப்புதல் திட்டத்தை குறித்து பேசலாம், அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நீர் இந்த திடன்கோள் என்று அன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்கிறார்ல, நான் திடன் கொள்ளுவேன், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மனுஷருடைய உதவிக்கு காத்திருக்க மாட்டேன், நான் எந்த சூழ்நிலை கண்டு பயப்பட மாட்டேன், நீர் எனக்கு என்ன கொடுக்கிறீரோ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ என்னை கொண்டு செய்யுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், இந்த நிமிஷத்தில் இந்த அற்புதமான காரியம் நடக்கும். ஜெபிக்கலாமா? இப்போது ஆண்டவர் உங்களை பார்த்த சொல்ல, திடன்கொள், 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 பயப்படாத, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே முடிந்தால் இதயத்தில் கை வைங்க. சோர்வு மாறப்போகிறது, பலவீனம் மாறப்போகிறது, சாத்தானுடைய கட்டுகள் திரிபட்டு போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்ப போகிறீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமையான தன் திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த மகனுக்காக ஸ்தோத்திரம், இந்த மகளுக்காக ஸ்தோத்திரம். இவர்களோடு இணைந்து இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். நீர் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சேனை ஆண்டவரை எழுப்புதல் அக்கனை பரவ செய்வதற்கு தெரிந்து கொண்டீர். உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தரிசனத்தை கொடுத்தீர், ஆண்டவரை திட்டங்களை கொடுத்தீர், பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் சோர்ந்து விடாதபடி ஜெபிக்க கிருபை தாரும். சுவிசேஷத்தை அறிவிப்பதில் சோர்ந்து விடாதபடி எல்லா மக்களுக்கும் அறிவிக்க கிருபை தாரும். அந்த சோர்வின் ஆவிகள் விலகட்டும், பலவீனத்தின் ஆவிகள் விலகட்டும். இப்பொழுது உற்சாகமான ஆவி அவர்கள் மேலே இறங்கட்டும், அக்னி அவர்கள் மேலே இறங்கட்டும். இப்பொழுதே உம்முடைய அக்னி இந்த மகன் மேலே, மகள் மேலே இறங்கட்டும். அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். சோர்வுகள் விலகட்டும், பயங்கள் விலகட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். அக்னி ஜுவாலைகளாக மாற்றிவிடும். வல்லமைப்படுத்தி பயன்படுத்துவீராக. இவர்கள் மூலமாக எழுப்புதல் அக்னி தேசத்தில் பரவட்டும். அவங்க இருக்கிற கிராமத்தில், பட்டணத்தில், அவங்க இருக்கிற மாநிலத்தில் இவங்க மூலமாக ஒரு எழுப்புதல் அக்னி பரவட்டும். எல்லா தடைகளும் விலகுகிறதற்காக, இவர்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து பயன்படுத்தி உம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.